நானும் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லம்மா. ஒரு வேண்டுதல் குறை வச்சுட்டு இருக்காங்கடா. முதல்ல காலில் வைங்க, காலில் வைங்க. கோவிந்தா நல்லா இருக்குதாடா, அதை சொல்லுங்கடா. நீங்க அம்மா, நீ வாயில இல்லத்துல மக்கள் சூட வாயில எங்களால முடிஞ்சது அந்த மஞ்சள் குங்குமம் திருநீர் கோங்கு மந்தார சம்மங்கி மணலா பாத பூஜை செய்து பரிபூர்ணா பூஜிக்கிறோம். அதுல இந்த ஏழை பூஜை செய்யற அதை ஏத்துக்குதான் ஆக வேண்டும். இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த ஆசை வைத்த பூங்குடிமலை தாயாரு செல்லியமணி வந்தது உண்மை என்றால், இந்த மக்களுக்கு குலதெய்வமா விளங்குறது உண்மை என்றால், இந்த குலமாகப்பட்டது இந்த நேரத்தில் உன்னை பரிபூர்ணம் பதியிட்டு அதில் பதியில தெய்வ ஜவாலை வாழையிட்டு உன்னை எடுத்துமா அந்த குடும்பத்தில் நிலைநிறுத்த போறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எதனா உனக்கு சரியா செய்கிற உங்களுக்கு சரியான பூஜை செய்யல என்றால் அந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு காணிக்கா தரன்னு வேண்டிங்கிறாங்கடா இவங்க. எனக்கு அதை ஒண்ணு நிறைவேற்றாமக்கிறாங்கடா. அம்மாவுக்கு சூழ வைக்கிறது எதனா வேண்டி இருக்கிறீங்களா? ஏமா அந்த தாய் பிள்ளைங்க மறந்துட்டு இருக்காங்க. அம்மா அந்த பிள்ளைங்க மறந்துட்டு இருக்குது. அடுத்த முறை வரும்போது திருவிழா நடத்தும் கண்டிப்பா செய்யணும். கண்டிப்பா செய்யணும். அந்த பிள்ளையம்மா கண்டிப்பா செய்யலாம். அகிந்தபடி கண்ணை திறந்து அந்த ஆடித்தின வேப்பிலையும் இருமா, அந்த ஆடித்தின வேப்பிலையும் அங்கத்துக்கு திருநீரும் இந்த உருண்டை கனி பழந்தும் இந்த குழந்தைங்க மடிப்பு கண்டிப்பா செய்யறாங்கன்னு அவங்க வாக்குறாங்க. குடும்பத்தை நான் எப்பவும் காத்து நிக்கிறேன். என்ன ஏன்டா நீங்க மறக்கறீங்க? அடியாளர்கள் தெரியல எனக்கு சீக்கிரமா நிறைவேற்றுங்க. சம்மதமா பரிபூர்ண சம்மதம். நாளை தினத்தில் ஆலயத்தில் முடி காலி கொடுக்க போறாங்க. ஆமா, உன் படியில பிறந்த பிள்ளைக்கு அதை பரிபூர்ணமா ஏத்துக்கிறீங்களா? ஏத்துப்பேம்மா. கோவிந்தா கையால் ஒரு கை கொடு. காய் ஒரு காய்க்கணும். கொடுத்தா குறையாதம்மா. தவறு நான் பார்த்து நிக்கிறேன். சந்தோஷம். எந்த கவலையும் படாதீங்க. உனக்கு என்ன செய்வீங்க
கேக்குறியே அந்த குழந்தை அந்த கையால